18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதையே நினச்சி அழுது அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. தினமும் இரவு தூங்குறியோ இல்லையோ, ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான விஷயங்களையும் கசப்பான விஷயங்களையும் யோசித்து யோசித்து ரொம்ப தாமதமாக தூங்கி அப்புறம் மறுநாள் ரொம்ப தாமதமாகவே எந்திரிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் அவசர அவசரமாக படபடப்பாக வேலை செஞ்சு ஓடி என்னத்தை தான் செய்ய போகிற? உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அவசர கதிக்கும் காரணமாக இருப்பதே நீ நடந்ததை நினச்சி வருத்தப்படுறது தான். அதனால் ஏற்கனவே நடந்ததையெல்லாம் மறந்துட்டு உன்னை அழுக வச்சு பார்த்தவங்க முன்னால் சிரிச்ச முகத்தோட சிறப்பாக வாழ்ந்து காட்டணுன்ற அந்த வைராகியத்தை உனக்குள்ளே உண்டாக்கிக்கோ. இன்று இரவு இந்த கருப்பசாமி உன் கனவுல வந்து உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நல்ல செய்தியாக சொல்ல போகிறேன். உன்னை முழுமையாக தேற்றி உன் மனசுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தருவதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறத அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. அதன் மூலமாக இன்னும் உன் வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகத்தான் வருமே தவிர எதுவும் முடிஞ்சு போகாது. அதனால் உன் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் தீரணும்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு. உன் மனசில் நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை என் செல்லமே. கொஞ்ச நாள் பொறுத்துக்கொண்டு தானே நான் சொன்னேன். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீன்னா உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கரைச்சி காணாமல் போக செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் உனக்காக யார்கிட்ட போய் பேசணுமோ பேசி அவங்க மனசுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து நீ நினச்ச காரியமெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செஞ்சிருவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியும் கிடைச்சிடும் என் செல்லமே. இத்தனை நாள் கலக்கமாக கவலையோடு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே சிறப்பாக சந்தோஷமாக நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே நீ எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடு. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட 100 மடங்கு உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. அப்புறம் ஏன் வருத்தப்படுற? தைரியமாக எழுந்து நின்று உன் சிந்தனைகளை எல்லாம் செயலாக மாற்று. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை மட்டும் பார்க்க தயாராகு. எது வந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போகிறது இந்த கருப்பசாமி நான் தானே. நண்பு எதுவாக இருந்தாலும் யாரை உனக்கு பிடிச்சிருந்தாலும் அதை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஆசையை வெளியே வச்சுக்கோ. உண்மையை உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கோ. கருணையை கண்களில் வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச ஆசைப்படும் விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செய்யும்போது மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றியை நோக்கி இழுத்துட்டு போகிறத யாராலுமே தடுக்க முடியாது. நீ பார்க்குறதுக்கு வேணும்னா இந்த உலகத்தில் பொய் சொல்கிறவனும் சந்தர்ப்பவாதியும் சுயநலவாதியும் ஜெயிச்சு நல்லா வாழ்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. பொய் சொல்கிறவனும் அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவனும் சந்தர்ப்பவாதியும் சுயநலக்காரனும் சூழ்ச்சி செய்பவனும் கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா வாழ்கிறது போல சந்தோஷமாக இருக்கிறது போல தெரியும். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் வருங்காலம் முழுவதும் கடைசி காலம் முழுவதும் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் தவறு செய்பவர்களை பார்த்து அதை போல வாழலாமா நீ யோசிக்க வேணான்னு சொல்கிறேன். நீ எப்போதும் நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மட்டும் இரு. இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய, பசியோடு இருக்கிறவங்களுக்கு பசி ஆறுவதற்கு எதையாவது கொடு. இந்த உலகத்தில் காசு பணம் பொருள்னு சம்பாதிக்கிறத விட இறைபக்தியை சம்பாதிப்பது தான் மிகப்பெரிய செல்வம். இந்த இறைபக்தி தான் உன் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சகல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது.